அப்போ இதில் வந்து அல்லாஹ் 5 விஷயம் இங்கே சொல்கிறான். தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜக்காத்தை கொடுத்து வருவது, தூதர்களை ஏற்பது, அதாவது தூதர்களை தூதர்கள் என்று ஷஹாதத் சாட்சி சொல்வது, வாயால் சொல்வது, அதுக்கப்புறம் தூதர்களுக்கு உதவி செய்வது, அதுக்கப்புறம் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பது. இப்போ இந்த 5 விஷயத்தை செஞ்சீங்கன்னா நான் உங்களுடைய தீமையை போக்கி விடுவேன். அப்போ இந்த 5 விஷயம் செஞ்சால் தான் அவங்களுக்கு தான் வாக்குறுதி இருக்குது. இந்த ஜும்மா டு ஜும்மா, ஒரு உம்ரா டு உம்ரா, என்ன இந்த குர்பானிக்கு அந்த ஆடு அறுத்தா முடியளவு நன்மை, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் அன்று பிறந்த பாலகன், இதெல்லாம் வந்து இந்த 5 கண்டிஷனில் நீங்கள் ஒரு வாக்குறுதியை கூட மீறினீங்க அப்படின்னா உங்களுடைய தீமைகளை எல்லாம் மன்னிக்க மாட்டான். அது அப்படியே இருக்கும். நீங்கள் எவ்வளவு தௌபா செஞ்சாலும் சரி, காபாவுடைய திரையை பிடிச்சிட்டு தொங்குனாலும் சரி, என்ன வாய்ப்பு கிடச்சி மன்னரோட நீங்கள் உள்ளேயே போய் தொழுதுட்டு காபாவுக்குள்ளே நீங்கள் என்ன சேவை பண்ணாலும் அங்கே வர்றவங்களுடைய அந்த செருப்புகளை நீங்கள் வந்து அந்த குருத்வாராலாம் உட்காந்துட்டு இருப்பாங்களே, அது மாதிரி கழுவி கொடுத்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையே அங்கே கழிஞ்சாலும் சரி, குரானுக்கு மாற்றமாக இந்த வாக்குறுதிகளுக்கு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து என்ன ஆயிரும், அல்லாஹ் வந்து உங்களுடைய தீமையை போக்க மாட்டான். மேலும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களில் உங்களை நுழைவிப்பேன். அப்போ சொர்க்கம் வந்து யாருக்கு வந்து இங்கே ஷூரிட்டி வந்து அல்லாஹ் பேசுகிறான். இந்த 5 வேலை இது இல்லாமல் நிறைய இருக்கு. இந்த இடத்துல 5 வந்து அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இதன் பின்னரும் உங்களில் எவரேனும் நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டால் நிச்சயமாக அவர் சவாவு சபீலை விட்டு தவறியவர் ஆவார். அப்போது இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 5 விஷயம் பனி இஸ்ராயேல்களுக்கு வாக்குறுதி அல்லாஹ் வாங்கியிருக்கேங்கிறான். என்ன அவங்ககிட்ட சொல்லியிருக்கான். இந்த 5 செஞ்சால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க, என்ன நான் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எது இந்த 5 விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நாம் என்றைக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலையோ, என்ன நம்ம வந்து இந்த கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையோ, அப்படி வந்து நொந்து போகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரவே வராதுங்கிறேன். சமுதாயமாக ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன ஆகுது, அடி மேலே அடி, அடி மேலே அடி, அடி மேலே அடி கொடுத்துக்கிட்டே இருக்கான்.